இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஇஆர்டி, அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். யூஸ்வலா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு வந்துட்டு ஈசோஃபேகஸ், அதாவது அந்த ஃபுட் பைப் வழியா ஸ்டமக்கு போகணும். ஆனா இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பேக் ஆகும், எக்கு தெளிச்சுட்டு வரும் பேஷண்ட்டுக்கு. ஸோ இதனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே வயிறு ப்ளோட்டிங் இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், செஸ்ட் கிட்ட ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அதை நிறைய பேர் வந்து செஸ்ட் பெயின்னு கூட நினைச்சுப்பாங்க. ஸோ இது எதனால வருது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதுனால, இல்லைன்னா வந்துட்டு அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றதுனால. வாரத்துக்கு ஒரு 4-5 நாள் நான் வெளியில தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் வரும். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படி வீட்லேயே சரி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்ரி மீலுக்கு அப்புறம் சீரகத்தை வந்துட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் பாட்டிலில் சீரகத்தை போட்டுட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஸோ அந்த தண்ணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் இளநீ எடுத்துக்கோங்க. இளநீ வந்துட்டு இந்த கண்டிஷனை நல்லா சப்சைட் பண்ணும். ஸோ இளநீ எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.